ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் கடையிலேருந்து சீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 1.5 கிலோ மீன் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். இன்னும் மீனை நான் கழுவவே இல்லை. இனிமேல் தான் நம்ம கழுவி சுத்தம் செய்யணும். தலை வால் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். தலை வாலை தவிர உள்ளே இருக்கிற எல்லா பீஸையும் இன்றைக்கி நம்ம போட்டு மசாலா தடவி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை கழுவிக்கலாம். மீனை நல்லா கழுவி மஞ்சப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி நான் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மீனுக்கு நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். சீரகப்பொடி 1 ஸ்பூன், 1 எலுமிச்சை பழம், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. சால்ட் உப்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சீலா மீன். ஒரு பாத்திரத்தில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் எடுத்துக்குவோம். 4 ஸ்பூன் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அடுத்து ஜீரகப்பொடியை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். அடுத்து எலுமிச்சப்பழச்சாறு ஊற்றிக்கலாங்க. எலுமிச்சப்பழச்சாறு தான் ஊற்றணும் இல்லைங்க, புளித்தண்ணி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக தாங்க நம்ம இதை ஊற்றுறோம். நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை ஊற்றினா. மிளகு பொடியை போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். கடைசியாக மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்குவோம். வச்சுட்டு மீனை போட்டு நல்லா அதில் மசாலா நல்லா தடவி வச்சிட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா மீன் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். மீனெல்லாம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றியாச்சு. நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். மசாலா நல்லா 2 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் வச்சு தாங்க மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். இந்த கடாயில் ஆயிலை ஊற்றி நான் அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டேன். ஏன் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனா நல்லாயிருக்கும், மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தருங்க. அதனால தாங்க. என்னடா தோசைக்கல் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நான் ஃப்ரை பண்ணுறதுக்குனே எடுத்து வச்சுருக்க கல் தான். தோசைக்கல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கல் நான் வெறும் வறுக்கிறதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. வேறு எதுக்குமே நான் இந்த தோசைக்கல் நான் எடுக்க மாட்டேன். இந்த தோசைக்கல்லை தான் இன்றைக்கி நம்ம மீன் வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லா காயட்டும். காஞ்ச உடனே மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மீனை போட்டுற வேண்டியதுதான். ஒன்று ஒன்றா மீனை இப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். மீன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மீன் சாப்பிட்றதுலாம். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க மீனுக்கு மசாலா தடவி நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். மீனை நம்ம தவாவில் போட்டுக்கோம். நல்லா வேகுது. நல்லா வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரையாக எடுத்து பாருங்களேன். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம திருப்பி போடணும். இல்லைன்னா மீன் சரியாக வேகாத மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வெந்திருக்குது, அதனால் நம்ம திருப்பி போட்டுருவோம். இதே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டிங்கன்னா நல்ல மீன் வெந்துருங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மீனை எடுத்துடலாம்.
எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். சீலா மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் சீலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.